குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். அருள் புலம்பல் என்ற தலைப்பின் கீழ் இதுவரைக்கும் 45 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 46. கடைக்கன் அருள் தாடா கன்னிவனநாதா கெடுக்கும் மலம் முறுக்கி கிட்ட வர பாரேடா. இதுதாங்க அந்த பாடல். கெடுக்கும் அப்படின்னா அழிக்கும், மலம் ஒருக்கி அப்படின்னா ஆணவம் முதலான அழுக்குகளை நீக்கி அப்படின்னு அர்த்தம். கன்னிவனம் என்ற மதுரையில் வீற்றிருக்கின்ற இறைவனே, நான் தப்பி பிழைக்கும்படியாக கடைக்கண் பார்த்தருள்வாயாக. என்னை அழிக்கும் ஆணவம் முதலான குற்றங்களை நீக்கி நின் திருவருளுக்கு அருகில் வரும்படி கடைக்கண் பார்த்தருள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 47. காதல் தனியேனோ கண்டு மகிழேனோ சாதல் தவிரேனோ சங்கடம் தான் தீரேனோ. இதுதாங்க அந்த பாடல். காதல் அப்படின்னா உலக வாழ்க்கையில் உண்டான ஆசை, சங்கடம் அப்படின்னா துன்பம். இவ்வுலக வாழ்க்கையில் உண்டான ஆசை நின் கடைக்கண் நோக்கம் பெற்று தீரப்பெற மாட்டேனோ, தீர்ந்தால் உன்னை கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டேனோ, அவ்வாறு மகிழ்ந்து பிறப்பு இறப்பு என்பனவற்றிலிருந்தும் தப்பி பிழைக்க மாட்டேனோ, அவற்றால் உண்டான துன்பம் நீங்க பெற மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 48. உன்னை துதியேனோ ஊர் நாடி வாரேனோ பொன்னடியை பாரேனோ பூரித்து நில்லேனோ. இதுதாங்க அந்த பாடல். துதியேனோ அப்படின்னா வணங்க மாட்டேனோ, பூரித்து அப்படின்னா மகிழ்ந்து அப்படின்னு அர்த்தம். எல்லாம் வல்ல இறைவா, உன்னை வணங்க மாட்டேனோ, நீ வீற்றிருக்கின்ற ஊர்களை தேடி வரேனோ, வந்து நின் அழகான தாமரை மலர் போன்ற திருவடிகளை காண மாட்டேனோ, கண்டு உள்ளமும் உடலும் மகிழ்ந்து நிற்க மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 49. ஓங்கார பொற்சிலம்பின் உல்லாசம் பாரேனோ பாங்கான தண்டை பலபணியும் பாரேனோ. ஓம்காரம் அப்படின்னா ஓம் என்னும் மந்திரம். நின் திருவடியில் அணிந்துள்ள ஓங்கார சிலம்பின் ஒளியான ஒளியை கண்டு மகிழ மாட்டேனோ, வேதங்களால் ஆன தண்டையையும் பிளவுமாகியவற்றின் அழகை கண்டு மகிழ மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 50. வீர கண்டாமணியின் வெற்றிதனை பாரேனோ சூரர் கண்டு போற்றும் அந்த சுந்தரத்தை பாரேனோ. சுந்தரம் அப்படின்னா அழகு. நின் கணுக்காலில் அணியப்பட்டுள்ள வீர கண்டாமணியின் வெற்றி அழகை கண்டு மகிழ மாட்டேனோ, வீரர்கள் எல்லாம் போற்றுகின்ற உன் வீர திருவருள் அழகை கண்டு மகிழ மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 51. இடையில் புலித்தோல் இருந்த நலம் பாரேனோ விடையில் எழுந்தருளும் வெற்றியினை பாரேனோ. இதுதாங்க அந்த பாடல். விடை அப்படின்னா காலை. இறைவனே, உன் இடையில் உடுக்கப்பட்டுள்ள புலித்தோல் ஆடையின் அழகை கண்டு மகிழ மாட்டேனோ, காலை வாகனத்தில் எழுந்தருளும் வெற்றி அழகை காண மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 52. ஆனை உரி போர்த்த அழகுதனை பாரேனோ மானே பிடித்தேந்து மலர்க்கரத்தை பாரேனோ. உரி அப்படின்னா தோல், மலர்க்கரம் அப்படின்னா மலர் போன்ற மென்மையான கை. இறைவா, நீ யானையின் தோலை போர்த்தியிருக்கும் அழகை நான் காண மாட்டேனோ, மானே பிடித்திருக்கின்ற மலர் போன்ற கையின் அழகை பார்க்க மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 53. மாண்டார் தலை பூண்ட மார்பழகை பாரேனோ ஆண்டார் நமக்கென்று அறைந்து திரியேனோ. மாண்டார் அப்படின்னா இறந்துவிட்ட திருமால் முதலான தேவர்கள், அறைந்து அப்படின்னா கூறி. உலகம் அழிகின்ற காலத்தில் இறந்துவிட்ட திருமால் முதலான தேவர்களின் தலைகளை தொடுத்து அணிந்து கொண்டிருக்கும் நின் மார்பின் அழகை பார்க்க மாட்டேனோ. தலைமாலையை அணிந்தவராக இருந்தாலும் நம்மை ஆண்டவர் இவரே என பலரும் அறியும்படியாக கூறி திரிந்த மகிழ மாட்டேனோ
அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 54. கண்டம் கருத்து நின்ற காரணத்தை பாரேனோ தொண்டர் குழுவி நின்ற தோற்றமதை பாரேனோ. கண்டம் அப்படின்னா கழுத்து, தொண்டர் குழு அப்படின்னா அடியவர் கூட்டம். உனது அழகான கழுத்து கருத்து தோன்றுவதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து மகிழ மாட்டேனோ. நின் அடியவர் கூட்டத்தில் நீயும் ஓர் அடியவனே என்று விளங்க அமர்ந்திருக்கும் கோலத்தை காண மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 55. அருள் பழித்த மாமதியம் ஆனனத்தை பாரேனோ திருநயன சதையொளிரும் செழுங்கொழுமை பாரேனோ. மாமதி அப்படின்னா முழு நிலவு, நயனம் அப்படின்னா கண், செழுங்கொழுமை அப்படின்னா மிகுந்த வளம், திருவருளான பேரொளி மிகுதியாக உள்ள முழு நிலா போன்ற முகத்தை நான் பார்க்க மாட்டேனோ. உன்னுடைய அழகான கண்ணிலும் சடையிலும் விளங்கும் மிகுந்த வளத்தை கண்டு மகிழ மாட்டேனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 56. செங்குமிழின் துண்டம் வளர் சிங்காரம் பாரேனோ அங்கனியை வென்ற அதரத்தை பாரேனோ. செங்குமிழ் அப்படின்னா சிவந்த குமிழும் பூ, துண்டம் அப்படின்னா மூக்கு, சிங்காரம் அப்படின்னா அழகு, அங்கனி அப்படின்னா அழகான கொள்ளை கனி, அதரம் அப்படின்னா இதழ், சிவந்த நிறம் கொண்ட குமிழம் போன்ற நின் மூக்கின் அழகை காண மாட்டேனோ. அழகான கொவ்வை கனியை வென்ற உதட்டின் அழகை காண மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 57. முல்லை நிலவிரிக்கும் மூரல் ஒளி பாரேனோ அல்லார் புருவத்து அழகுதனை பாரேனோ. மூரல் ஒளி அப்படின்னா பல்லின் அழகு, அல் அப்படின்னா இரவு, முல்லை அரும்பு போன்று நிலவு ஒளி வீசுகின்ற உன் பற்களின் அழகை பார்க்க மாட்டேனோ. இருள் போன்ற நின் கரிய புருவங்களின் அழகை கண்டு மகிழ மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 58. மகரம் கிடந்தொளிரும் வன்மை தன்னை பாரேனோ சிகர முடி அழகும் செஞ்சடையும் பாரேனோ. மகரம் அப்படின்னா மகர குண்டலம் என்ற காதணி, சிகர முடி அப்படின்னா உச்சி கொண்டை, மகர குண்டலம் என்ற காதணி நின் காதுகளில் கிடந்து ஒளிரும் மிகுந்த அழகை பார்க்க மாட்டேனோ. உன் உச்சி கொண்டையின் அழகையும் கண்டு மகிழ மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 59. கங்கையோடு திங்க நின்ற காட்சிதனை பாரேனோ பொங்கரவை தான் சடையில் பூண்ட விதம் பாரேனோ. திங்கள் அப்படின்னா பிறை சந்திரன், பொங்கரவம் அப்படின்னா கோபத்துடன் சேரும் பாம்பு, நின் செஞ்சடையின் மீது கங்கை யாரும் பிறை சந்திரன் ஒன்றாக விளங்கும் காட்சியை காண மாட்டேனோ. கோபத்துடன் சீரும் பாம்பை சடையில் அணிந்துள்ள அழகை கண்டு மகிழ மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 60. சரக்கொன்றை பூத்த சடைக்காட்டை பாரேனோ எருக்கரு ஊமத்தை அணி ஏகாந்தம் பாரேனோ. அணி அப்படின்னா அணிந்துள்ள, சர கொன்றை மலரை சூடியுள்ள நின் சடையான காட்டை கண்டு மகிழ மாட்டேனோ. எருக்க மலர், அருகு, ஊமத்தை போன்றவற்றை அணிந்துள்ள சிறப்பான அழகை காண மாட்டேனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 61வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.